இன்னைக்கு தமிழ்நாட்டுடைய சட்டம் ஒழுங்கு நிலைமை எப்படி இருக்குன்னு செய்திகளை பார்த்தா அவ்வளவு கொடூரமாக இருக்குது. ஒரு மாசத்துல 200க்கும் மேற்பட்ட பாலியல் குற்றங்கள் நடந்திருக்கு. ஆனா அவர் ஆட்சியில குழந்தைகளுக்கும் பாதுகாப்பு இல்ல, பெரியவங்களுக்கும் பாதுகாப்பு இல்லைங்கிற நிலைமை இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு. நாம இன்னைக்கு தமிழ்நாட்டில் தான் இருக்கிறோமா இல்ல உத்தரப்பிரதேசம் மத்திய பிரதேசம் மாதிரி வடநாட்டுல இருக்குமான்னு எங்களுக்கு சந்தேகம் வருது. 5 வருஷம் கோமா ஸ்டேஜ்ல உட்கார்ந்து இருந்துட்டு ஒண்ணுமே பிரச்சனை கிடையாது. போன மாசம் அது வேற வாயி, இந்த மாசம் இது நாரவை. ஆட்சியில சட்டம் ஒழுங்கா உடனே பார்க்கணும், பெண்கள் பாதுகாப்பை உடனடியா பார்க்கணும், இதுக்கெல்லாம் ஹை பிரியாரிட்டி கொடுக்கணும், குழந்தைகளுக்கு எதிரானதுன்னா நாங்க சொல்றோம். ஓகே, அதை சொல்ல திமுக காரனுக்கு தகுதி இல்லை. உங்க ஆட்சியில 5 வருஷம் என்ன பண்ணீங்க? 5 வருஷம் கோமா ஸ்டேஜ்ல உட்கார்ந்து இருந்துட்டு ஒண்ணுமே பிரச்சனை கிடையாது. எல்லாம் நாங்க போயிட்டு ஏங்க பெண்களுக்கு எதிரான இத்தனை பாலியல் குற்றங்கள் டிபேட்ல சொன்னா உத்தரப்பிரதேச பாரு, மத்திய பிரதேச பாரு, பீகார பாரு, மணிப்பூரை பாருன்னாங்க. இப்ப தமிழக மக்கள் என்ன சொல்றாங்க, நீ அங்கேயே பாத்துக்கிட்டு இரு, நாங்க ஓட்ட வேற ஒருத்தனுக்கு போடுறோம். போட்டாங்கல்ல உனக்கு. இன்னைக்கு உதயநிதி அதே வாய் என்ன வாய் பேசுது? இது தமிழகமா உத்தரப்பிரதேசமா? எப்படி? போன மாசம் அது வேற வாயி, இந்த மாசம் இது நாரவை. அப்போ இவங்க நினைச்சா எப்படி வேணா டயலாக்டிக் ஸ்கிரிப்டையும் மாத்தி பேசுவாங்க. அதனால இவங்களுக்கெல்லாம் மக்கள் மேல 1% அக்கறை கிடையாது. இது எல்லாமே சும்மா ஊழல் வழுதுட்டு உட்காந்துருக்காங்க. ஏன்னா உங்களால ஜெயிக்க முடியலன்றதுனால. அதனால நீங்க பேசக்கூடாது. ஆனா விஜய் அவர்கள் இம்மீடியட்டா குழந்தைகளுக்கு மீதான அந்த பாலியல் வன்முறைகள் நடக்கிறதும், பெண்கள் பாதுகாப்பு, சட்டம் ஒழுங்கு, போதை கலாச்சாரத்துல இம்மீடியட் ஆக்ஷன் எடுத்தேதான் ஆகும்.